श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यदेन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमत्मयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां बद्धामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपमत्मयं सहस्रसाघोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினானென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்தவரும் சீரார்ச்சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த சில தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்று அதன் தொடர்ச்சியாக முதலாம் பத்து, இரண்டாம் பதிகம், மூன்றாம் பாசுரம். நீர் நுமதன்றி வைவர் முதல் மாய்த்திரை சேர்மின் உயிர்க்கதனோர் நிறையில்லே. இப்பொழுது இப்பாசுரத்தை முதலில் பதம் பிரித்து காண்போம். நீர் நுமது என்று இவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கு அதன் நேர் நிறை இல்லே. எம்பெருமான் நமக்கு உபதேசம் செய்கின்றார். உலகோரான நாம் பலவிதமான அபிலாஷைகளை சிக்கி சிதறுண்டு அகங்காரம், நானே எல்லாம் என்றெல்லாம் மனதிலே எண்ணம் தோன்ற இருக்கின்ற காரணத்தினாலே எம்பெருமானை அடைய முயலவில்லை அல்லது அடைய முயற்சிக்கவில்லை என்ற எண்ணம் தோன்றியதனாலே இப்பாசுரத்தினை நம்மாழ்வார் அருளிச் செய்தார் போலும். நான், எனது என்ற அகங்காரம் மற்றும் மமகாரத்தை பேருடன் அழித்து எம்பெருமானைச் சேர்வீர்களாக என்கிறார். அப்படி சேர்வதற்கு ஒப்பான செயலோ, அதனை விட உயர்ந்த செயலோ வேறு ஏதும் இல்லையே என்கின்றார் ஆழ்வார். நான், எனது என்பதை மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் போது நீர் நுமது என்று அருளிச் செய்கின்றார். நான் என்பது உயிர், ஆத்மா போன்றவற்றை குறிக்கும் என்பதால் அதனை கைவிடுவது எப்படி? சரீரத்திலே அகம் என்ற எண்ணம் நீடித்திருப்பதாலே சரீரமே ஆத்மா என்றிருப்பதாகும். இவற்றை கைவிடுவதே நான் என்பதை தவிர்ப்பதாகும். தாங்கள் சுதந்திரமானவர்கள் என்னும் எண்ணம், சரீரமே ஆத்மா என்னும் எண்ணம் ஆகியவற்றை நாம் கைவிட வேண்டும் என்கின்றார். வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் என்கின்றார். இந்த நான் நுமது என்ற அகங்காரம், மமகாரங்களை எவ்வாறு வேருடன் அழித்தல்? வேருடன் அழித்தல் என்றால் என்ன? உலக விஷயங்களின் மீது பற்றுதல் என்பதினை ஆணிவேருடனும் பக்கவேருடனும் அழித்தலாகும்.
பக்கவேர் மட்டும் அழித்தால் போதுமானதன்று. அவ்வாறு அழித்தால் ஆணிவேரின் தன்மையினாலே மீண்டும் அந்த மமகார அகங்காரங்கள் உயிர்த்தெழக்கூடும். ஆகவேதான் ஆணிவேருடனும் பக்கவேருடனும் அழித்தல் வேண்டும் என்பதையே வேறு முதல் மாய்த்து என்று ஆழ்வார் அருளிச் செய்கின்றார். அகங்காரம் மற்றும் மமகாரங்களை கைவிட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும்போது சம்சாரம் அடியற்று போய்விடும். அடையத்தகாதவற்றை நீக்கி நமக்கு இயற்கையாகவே எஜமானனாக உள்ள சர்வேஸ்வரனை பற்ற முயலுங்கள் என்கின்றார். சம்சாரத்திலே உள்ள ஒருவன் எம்பெருமானை அடைதல் என்பது எப்படிப்பட்டதாம்? மரக்கலத்தில் உள்ளவர்கள் மருகரை சேர்வது போன்று உள்ளது. அதனாலேதான் சேர்மின் என்கின்றார் ஆழ்வார். மரக்கலத்தை நீரிலே காற்று தள்ளிச் செல்வது போன்று நம்மை பகவத் கிருபை என்ற காற்று தள்ளிச் சென்று இந்த சம்சாரத்திலிருந்து நம்மளை மீட்கும், கரை சேர்க்கும். உயிருக்கு, அதாவது இந்த ஆத்மாவிற்கு இந்த எம்பெருமானை போன்று ஒத்ததோ அல்லது அதனை காட்டிலும் உயர்ந்ததோ இல்லை என்று உறுதியிட்டு கூறுகின்றார். சம்சாரம் என்ற கடலிலே உள்ளவர்களுக்கு எம்பெருமானை விட சிறந்த ஓடம் வேறு இல்லை. இந்த கரையும் அந்த கரையும் ஒன்றாக நின்று அக்கரைக்கு சென்று கொண்டு செல்லும் ஓடம் என்பது எம்பெருமானை கைப்பற்றுவதே. எம்பெருமானை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நம் எண்ணத்தை அவன் பக்கல் செலுத்தி அவனை அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். அதற்கு முதலில் நாம் நம்மை தூய்மைப்படுத்த கெட்ட எண்ணங்களை ஒழித்தல் வேண்டும். நமக்கு பல கெட்ட விஷயங்கள், நாம் அவற்றை திறமை என்று நினைத்த காரணத்தினாலே நம்மிடம் சேர்ந்துள்ளன. அதாவது அல்லது உதாரணமாக எப்போதும் செல்வத்தை தேடி அலையும் நிலை, பணம் பணம் என்று பறக்கும் நிலை, மற்றவரை அதன் காரணமாக மதியாமல் இருத்தல், மதிக்காமை, செல்வம் அதிகமாக கிட்டிய காரணத்தினாலே டம்பம், இருமாப்பு, கர்வம், சினம், கடுமை, அஞ்ஞானம் போன்ற இவைதான் அசுர சம்பத்தை எய்தியவனிடம் காணப்படுகின்றன. எளிதாக சொல்ல நாம் துறக்க வேண்டியவை அகங்காரம் மற்றும் மமகாரம். பொருட்களின் மீதும் அழிவதும் மீதும் உள்ள ஆசையை துறந்தால் இந்த அகங்காரம் மற்றும் மமகாரங்கள் நம்மை விட்டு நீங்கும். அவை நீங்கினால் தேக அபிமானம் நீங்கும். இதன் விளைவாக ஆத்மஞானம் பிறக்கும். ஆத்மஞானத்தில் நாசமற்ற பரமபதத்தை எய்துகின்றனர் என்கின்றார் ஆழ்வார். ஆக எம்பெருமானை நீங்கள் அடைவீர்களாக, சேர்மின்கள் என்று கூறுவதாக இப்பாசுர் விளக்கம் அமைந்துள்ளது. இத்தோடு இன்றைய காணலை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.